ஹாய். இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழில் ஒரு டாப்பிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நாலடியார். நாலடியார் வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து சங்கம் மருவிய காலத்துக்கு பின்னாடி வந்த நூல்கள் தான் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். அதாவது 18 அடிக்கு குறைவாக உள்ள நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். சங்கம் மருவிய காலத்தை வந்து இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. இதோடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை. 14 கீழ்கணக்கு நூல்களில் வந்து மொத்தம் 18 கீழ்கணக்குனா 18 நூல்னு தெரியும். அதில் அறம், அதாவது நீதி நூல்லாம் 11, அகம் வந்து 6, புறம் வந்து 1. இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்னு சொன்ன நூல் தொகுத்து இருக்கிற நூல் வந்து பன்னிரு பாட்டியல். அதில் ஃபஸ்ட்டு வந்து நாலடியார். நாலடியார் பற்றி நம்ம பார்ப்போம். நாலடியாரில் வந்து முக்கியமான தகவல்களை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெருமுத்திரையர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கும் நூல் வந்து நாலடியார். நாலடியார் வந்து சமணம் ஒருவரால் பாடப்படல, சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டிருக்கு. நாலடியாரை தொகுத்தவரும் கடவுள் வாழ்த்து பாடியவரும் வந்து பதுமனார். இதுக்கு வந்து வேறு பெயர்கள் வந்து நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், திருக்குறள் விளக்கம் அந்த மாதிரி இருக்கும். அறநூல்கள் எல்லாமே வந்து வெண்பாக்களால் ஆனது, செப்பலோசை கொண்டது. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக இதை வச்சுருப்பாங்க. ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதில் திருக்குறள் மாதிரியே 3 பிரிவாக இருக்கும். அறம், பொருள், இன்பம்னு. அறத்தில் வந்து 13 அதிகாரம் இருக்குது. பொருளில் வந்து 24 அதிகாரம் இருக்குது. இன்பத்தில் வந்து 3 அதிகாரம் இருக்குது. மொத்தம் 40 அதிகாரம், 12 இயல்கள் இருக்குது. இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெண்பாக்களால் ஆனது, செப்பலோசை. சில லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, இங்கே யார் மட்டும் இல்லாத செல்வம், நாய்க்கால் ஆயினும், அந்த மாதிரி செல்வம் கசடர கால் போல் வரும், இந்த மாதிரி லைன்ஸ்லாம் வந்து நாலடியாரில் இருக்கும். தேங்க்யூ.